ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நெய் சேர்க்காம நம்ம பட்டர் சேர்த்து நம்ம அதை எப்படி செய்யலாமோ அப்படி செய்யலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இதை நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை ஸ்வீட்டு ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். லேசாக சூடு ஏறினோன்னு ஒரு மாதிரி வாசனை வரும், அப்போ எடுத்துடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ நமக்கு பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, அந்த வாசனை வருது. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதை மிக்சியில் போட்டு அடிக்கணும். அப்போ இதோட 5 ஏலக்காய் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சூட்டில் அது வரைக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் வெல்லம், இதுல 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கட்டும். பாகு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம மாவு மிக்சியில் போட்டு பொட்டுக்கடலையை அரைச்சாச்சு. இப்போ இதில் லேசா இன்னைக்கு நம்ம நெய் சேர்க்காம பட்டர் தான் சேர்க்க போறோம் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ இந்த பட்டரை லேசா அப்ளை பண்ணிக்கலாம். அது எல்லாத்துலயுமே இந்த டின்னில் இது பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுவே மெல்ட் ஆகி நல்லா எல்லா பக்கமும் பரவலாக வந்துடும். இது இப்படி இருக்கட்டும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்கட்டும். கொதிச்ச முன்னாடி நம்ம இதை எடுத்து வடிகட்டிட்டு நம்ம மாவை மறுபடியும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு, அந்த பாகு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இந்த மாவை போட்டு கிளறிக்கலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஒரு பொட்டுக்கடலையில் அவ்வளோ ஒரு நல்ல சத்து இருக்கு. இந்த வெள்ளத்தையும் பொட்டுக்கடலையுமே பொதுவாகவே சேர்த்து சாப்பிட்டா, ரொம்ப நிலக்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தோடையுமே நம்ம வெள்ளம் சேர்த்து சாப்பிடுவது அவ்வளவு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும். நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இதில் நம்ம நெய் சேர்க்காம பட்டர் சேர்த்து நம்ம சேர்க்குறோம். அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்ல வித்தியாசமா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நான் அப்படிதான் சேர்க்குறேன். இது பாகு திக்காவெல்லாம் வர வேண்டியதில்லை. வெள்ளம் கரைஞ்சு ஒரு மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு பிசுபிசுப்பு தன்மை கிடைச்சிருச்சுன்னா நம்ம இறக்கிற வேண்டியதான். இறக்கி வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. லேசான பிசுபிசுப்பு இருக்கணும், அப்படியே ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாகு நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். பாகு கொதிக்குது. நம்ம இதில் இந்த மாவை எடுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கிளறணும். இது கலந்து கொடுத்துக்கலாம். கட்டி தட்டாமல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளறினோம்னா கட்டி வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கணும். பாருங்க, கட்டி தட்டாமல் வருது. நம்ம சும்மா கொட்டினாலே அது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுனாலே கட்டிப்படாது. இது வேகட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும்.
அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம நம்ம கிளறிக்கணும். பட்டர் சேர்க்குறோம், அடி பிடிக்காது. இப்போ இதோட ஒரு 25 திராட்சையை வந்து இதில் தூவிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதில் சேர்த்துக்கலாம். கசகசா நல்லது, குளிர்ச்சி, டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வரணும் உருண்டு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பட்டர் தட்டி வச்சிருக்க இந்த ட்ரேக்கு மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ட்ரேயில் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதை நல்லா சமப்படுத்திக்கலாம். கொஞ்சம் பட்டர் தடவிக்கிட்டு இதை நல்லா ஈஸியாக ஒட்டாமல், நல்லா நம்ம ஸ்பூனில் ஒட்டாமல் நமக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும், அது வரைக்கும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். வாங்க, இப்போ நமக்கு நல்லா இந்த ஸ்வீட்டு ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்துருச்சு. பீஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். திராட்சையெல்லாம் நல்லா போட்டு சூப்பராக நல்லா இருக்கு. இதை எல்லா பீஸையும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை ஸ்வீட்டு நல்லா அருமையாக செஞ்சு வச்சாச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியானது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.